அதாவது நடராஜர் சிலை தத்துவம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பிரபஞ்ச இயக்கத்தை தான் எல்லாமே அவர் கையில் வச்சிருக்க நெருப்பு, உடுக்கை எல்லாமே இந்த பிரபஞ்ச இயக்கத்தை, அதாவது அம்மை பாதி அப்பன் பாதியாக இருந்து இந்த மானுடம் மேம்பட உணர்த்துகின்ற தத்துவம் தான் நடராஜர் தத்துவம். அந்த நடராஜர் தத்துவம் பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவம். பஞ்சபூதத்தில் என்ன ஆகாய தத்துவம் பார்த்திங்கன்னா அது ஒரு சுழற்சியில் நடக்குது. அதாவது உயிராற்றல் மேலிருந்து கீழே வருகிறது, மண்ணுலகில் வாழ்ந்து மாயையில் சிக்குண்டு பின்னாடி என்ன ஆகுது, அதாவது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வயோதிகத்தில் தான் அந்த பேராற்றலை உணர்ந்து அவன் பாதங்களை பற்றுகிறார்கள். ஆனால் ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் இதை உணர்ந்ததால் இந்த மாயையிலிருந்து விலகி அந்த சிவ தத்துவத்தில் சரணாகதி அடைகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலையிலேயே வலப்பக்கம் சிவ தத்துவம், இடப்பக்கம் சக்தி. இந்த கூற்று தான் நம் உடம்பிலும். இதை ஆனால் இயக்கிறது பார்த்திங்கன்னா மாற்றி இயக்கப்படும். நமது தலையில் மூளை பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம். அதாவது வலது பக்க செயலை ஆக்குவது இடப்பக்க மூளையின் அனுப்பப்படும் செயல்திறனால தான். அதே போல் இடப்பக்கம் உங்கள் கைகள் கால்கள் இயங்க வேண்டுமென்றால் வலது பக்க மூளையில் இருந்து தான் உங்களுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது அம்மை அப்பன், அப்பன் அம்மை. அதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அன்று நாம் சிவ தத்துவத்தை, இந்த மாயையிலிருந்து விடுபட்டு சிவனை சரணாகதி அடைவோம்.